கடிதம் மனதில் நான் எழுதும் காதல் கடிதம் பதில் என்ன கண்ணே கடிதம் ஒரு கடிதம் விழியில் நான் எழுதும் காதல் கடிதம் பதில் என்ன கண்ணா கடிதம் ஒரு கடிதம் மனதில் நான் எழுதும் காதல் கடிதம் பதில் ஹலோ எஸ் சுந்தர் கால் ஃபார் யூ ஹலோ சுந்தர் ஹியர் சுந்தர் நான் உன்னோட பழைய லெட்டர்ஸ்லாம் மறுபடியும் படிச்சிட்டு இருக்கேன். இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா தான் இருக்கேன். சும்மா இருந்தா எப்படி? ஏதாவது பேச. வந்து சௌக்கியமா தான் இருக்கேன். அதான் அதான் சும்மா தான் இருக்கேன். என்ன மழையா? ஆஹா ரொம்ப பெய்தா? ஏன் இப்படி உதற? அது அது நான் சாரோட கேபின்ல இருந்து பேசுறேன். ஓ பேசலாம், டெஃபினட்டா பேசலாம். ஓகே பாய். யாரது? அது பாஸ்கர் சாரோட மகன் அசோக். கோலாலம்பூர்ல இருந்து பேசினான். உங்களை ரொம்ப கேட்டான். ஐ சி இஸ் a வெரி குட் பாய். அதான் அவன் ரொம்ப நல்ல பையன் தான். அவனுக்கு என்னால ரொம்ப பிரியம். ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ அங்கிள். ஹாய். ஹாய். கோலாலம்பூர்ல இருந்து அசோக் பேசுறான்னு என்கிட்ட சொன்னேன். எஸ் சார். நான் உன்னை சும்மா ஏமாத்துறேன் அங்கிள். நான் ரிசப்ஷன் தான் பேசுறேன். ஜஸ்ட் பிராக்டிகல் ஜோக். கையில என்னமோ வச்சிருக்கீங்க? எஸ் அசோக் இஸ் ஃபூலிங் மீ. கொஞ்சம் ஸ்வீட்ஸ் சிப்ஸ் இருக்கு. டேடிக்கு யாரோ ரிலேட்டிவ் சூழ்நிலை கொண்டாந்துருக்காங்க. அங்கிளுக்காக எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. அப்ப நான் வரேன். டேடிக்கு ஏதாவது சொல்லணுமா? சொல்லணும். சௌகரியப்படும் போது ஒரு நாள் நானே அங்க வரேன்னு சொல்லு. ஓகே பாய். ஏன் சுந்தர், நான் போன் பண்ணேன்னு பிளப் பண்ணிட்டேன் இல்ல? ஐ எம் சாரி. சும்மா சாரின்னு சொன்னா பிரயோஜனம் இல்ல. ட்ரீட் வேணும். ஓகே அது போகட்டும். யாரும் உனக்கு போன் பண்ணாங்க? ஏய் ஏய் கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல? ஏய் சிங்கப்பூரோட எஃபெக்ட் பாத்தியா? இவ்வளவு நாள் ரொம்ப சாதுவா இருந்த நீ சிங்கப்பூருக்கு வந்ததும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்ட. குட், வெரி குட். கீப் இட் அப். உன் கேர்ள் ஃபிரெண்ட் ரொம்ப அழகோ? எஸ். அப்படின்னா எனக்கு அறிமுகப்படுத்தணும். ஏய் நான் அவளை கடத்திட்டு போயிட மாட்டேன். அடுத்த தடவை வரும்போது அறிமுகப்படுத்துறேன். ஓகே பெஸ்ட் ஆஃப் லக். என்ன இது? நான் வரேன்னு ஒரு போன் கூட பண்ணலையே. வா. திடீர்னு பரட்டும் பாஸ்கர். ஓகே. விஸ்கி நான் குடிக்கிறது இல்லைன்னு உனக்கு தெரியாதாடா? சும்மா கேட்டேன்டா. சரிடா, எத்தனை நாளா நானும் உன்னை கூப்பிடுறேன், இந்த பக்கமே வர்றதில்ல. இப்ப என்ன புதுசா? சொல்றேன். ஓ பிசினஸ் டென்ஷனா இருக்கும். டேய் சிங்கப்பூர்ல இருந்தா டென்ஷன் இல்லாதவனுக்கும் டென்ஷன் வந்துரும். நான் சொல்றத கேளு. அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு 5-6 நாள் என் பங்களாவுக்கு வந்து என் கூட இருந்துரு. அந்த பிளானோட தான் நானும். குட், வெரி குட். பாரு, ஒரே ஒரு மாசத்துக்குள்ள உனக்கு இதை கத்து கொடுத்துறேன். அசோக் இல்லையங்க இருக்கானே? எனக்கும் உனக்கும் உள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஏறக்குறைய ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்கும் இல்ல? ஆமா. அத இன்னும் கூட ஸ்ட்ராங் பண்ணிட்டா. நகரைக்காத, ஸ்ட்ரைட்டா பேசு. எனக்கு ஒரே ஒரு மகன், உனக்கும் ஒரே மகன். ஓஹோ, சம்மந்தி ஆகிறதுக்கா? கொடு கைய. நமக்கான மாதிரி இல்லடா, அவங்களையும் கேட்கணும். அசோக் கொஞ்சம் கூப்பிடு. அசோக், அசோக், கம் ஹியர் குயிக். டாடி ப்ளீஸ் ஸ்டாப் இட். டாடி இன்னைக்கு நீங்க ரொம்ப குடிக்கிறீங்க. அட போடா, இப்போ அட்வைஸ் ஒண்ணும் தேவையில்லை, நீங்க வா. ஹலோ அங்கிள், எப்போ வந்தீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி. எதுக்கு வந்தாருன்னு கேளு. நீயே சொல்லு. நீயே சொல்லு. சொல்லுடா. சரி, நானே சொல்லிடுறேன். கல்யாண விஷயமா? ஆமாண்டா, அங்கிள் இங்க வந்திருக்கிறது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு தான். நீ என்ன சொல்ற? டாடி என்ன சொன்னீங்க? நான் ரெடின்னு சொல்லிட்டேன். Then it's okay for me.
நான் அதுவும் பாத்துட்டேன்டா. இந்தா நீ பாரு எப்படி இருக்கு. நீ ஒண்ணு மாதிரி இல்ல இல்ல. அசோக், நான் போறப்போ உன்னுடைய போட்டோ ஒண்ணு வேணும், அனுவுக்கு காட்டேன். அது வேண்டாம் அங்கிள், நான் போட்டோ நல்லா இருக்க மாட்டேன். நேர்ல வர பாட்டுமே. எப்போ வரேன்? நெக்ஸ்ட் சண்டே. ஓகே. யூ லுக் டயர்ட். போய் குளி. அசோக், ஏன் போட்டோ கொடுத்தா என்னடா? ஐயோ டாடி, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட எடுத்த போட்டோ மட்டுமே இருக்கு. அது அங்கிள் கொடுக்கலாமா? ஓ, நான் எதுக்கு கோலாலம்பூர் போயிட்டு வந்தேன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. பாஸ்கர் அங்கிள உனக்கு தெரியல? தெரியும். அந்த அங்கிளுக்கு அழகான ஒரு மகன் இருக்கான், அசோக், புத்திசாலி. நான் உன்னை அவனை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட். நெக்ஸ்ட் சண்டே அவன் உன்னை பார்க்க வரான். அவ ஏன் போயிட்டா? அவ இதை எதிர்பார்க்காம இருந்துக்கலாம். அது சரி. சண்டே டின்னருக்கு அசோக் கூட அவன் டேடி வர. எல்லாம் பிரமாதமா இருக்கணும். நான் என்ன செய்யணும்? நீ அப்பா சொல்றதுக்கு எதிரா நடந்தா? டோன்ட் பி a coward, I say. காதலிக்கிறது ஒருத்தனை, கல்யாணம் பண்ணிக்கிறது இன்னொருத்தனைங்கிறது எனக்கு பிடிக்காது. அது சரி, நான் இப்ப என்னதான் செய்யணும்? உங்க அம்மா இதுக்கு சம்மதிக்க போறது இல்ல. எங்க அப்பாவை பத்தி சொல்லவே வேண்டாம். இப்படி நம்ம கல்யாணம் நடந்தாகணும். அதோ அவங்க சுக்கியா சுந்தர், அவங்கள பத்தி நமக்கு என்ன? இன்னைக்கு ராத்திரி நம்ம இந்த இடத்த விட்டு போறோம். கரெக்டா 1 மணிக்கு எங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து காத்துட்டு. We are eloping. We are going. Okay? Okay? Okay. ஓகே.